இது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனால் இன்னும் நாங்கள் இதுக்குள்ள உள்ளடக்க வேண்டிய விஷயங்கள் என்று சொன்னால், இப்போ நாங்கள் கணிதம் என்று சொல்லிக்குள்ள எங்களுடைய கடந்த காலங்களுக்குள்ள உள்ளூர் வாழ்வியல் முறைக்குள்ள இந்த கணிதம், அறிவியல், அதோடு சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் எல்லாம் காணப்படும். அந்த விஷயங்களையும் உள்ளடக்கிறதுன்றது முக்கியம். உதாரணமாக இந்த வண்டில் சில்லுக்கு அந்த வளையம் அடிக்கிறது, மாட்டுக்கு லாடம் அடிக்கிறது, இதுக்கு சின்ன உதாரணம். இந்த தொழில்நுட்பங்கள், இதுக்குள்ளே இருக்கிற கணிப்பு முறைகள், இதுக்குள்ளே இருக்கிற அறிவியல் நோக்கங்கள், இதில் இன்றைக்கு இப்போ நாங்கள் இந்த மாடுகளுக்கு குறி சொல்கிறதுல அந்த தேவை என்ன, ஆனால் அது எப்படி ஒரு விளங்குவத விஷயமாகவும் பார்க்கப்படுது என்கின்ற அந்த கணிதம் என்று வரைகளில் நாங்கள் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில், பல்கலைக்கழகங்களில் பார்க்குற அந்த ஒரு மேற்கு ஐரோப்பிய அமெரிக்கமயப்பட்ட கணிதத்தை தாண்டி தமிழர்களுடைய மரபில் இந்த கணிதம், கணிப்பீடுகள் எவ்வாறு இருந்தது. கணிதத்தை நாங்கள் அந்த உள்ளூர் மயப்படுத்துகிற அறிவு, அதாவது காலனிய நீக்கம் செய்கிறதான வகையில் அது இருக்கிறது முக்கியம். அப்படித்தான் மொழி கற்கைகள் என்பதும், மற்றது தமிழ் கல்வி, ஆங்கில கல்வி இருக்கிறது போல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் சிங்கள கல்வி. அதை கொண்டு வாங்க. எங்கள்கிட்ட மலையக பிள்ளைகள், சிங்கள பகுதிகளில் இருக்கிற முஸ்லீம் பிள்ளைகள் நல்ல சிங்களத்தில் தாடனம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த வளங்களை வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் இந்த சிங்களம் மொழி, சிங்கள கல்வி, அந்த அறிவியலை எங்களுக்கு எடுத்துக்கொள்கின்றது மிக முக்கியம். நாங்கள் மேற்கு ஐரோப்பாவை அறிஞ்ச அளவுக்கு, அமெரிக்காவை அறிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சமூகம், அது பண்பாடு, அதனுடைய அறிவியல் இருக்கிற சமாந்தரத்தன்மைகள் பற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பெருஞ்சுவரை வச்சு கொண்டு தான் இருக்கிறது. ரெண்டு பக்கம் இதுதான் நிலவை. ஆனால் அதை கடந்து வர வேண்டியது எல்லாருடைய பொறுப்பு. ஆனால் நாங்கள் அதை செய்கிறதுன்றது அது எங்களை காணும் பலமாக இருக்கும். இது இப்போதைக்கு முக்கியமாக அந்த விளையாட்டு என்ற அந்த உள்ளூர் விளையாட்டுக்களை கொண்டு வருவது, அந்த விளையாட்டுக்களை இளம் தலைமுறையோடு பரிச்சயப்படுத்துறது, உள்ளூர் இந்த தாவர விலங்கு சாகியங்கள், அது சார்ந்த பதப்படுத்தல், பேணிகை முறைகள், சமையல் முறைகள் என்று அறிதல்கள், உள்ளூர் தொழில்நுட்பம். இப்போ நாங்கள் டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி வச்சுருக்கிறோம், ஃபேக்கல்ட்டி ஆஃப் டெக்னாலஜிஸ் என்று வச்சுருக்கிறோம். ஆனால் அதில் எங்கள்கிட்ட இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிற உள்ளூர் தொழில்நுட்பங்கள், பல்வேறு துறை சார்ந்த உள்ளூர் தொழில்நுட்பங்கள் என்பது ஒரு கல்விக்குரியதல்லாத விஷயமாகத்தான் இருந்து கொண்டு தான். இப்போ இன்றைக்கு இருக்கிற பல்கலைக்கழகங்களையும் நாங்கள் நாடகத்துறையில் மட்டும்தான் பல போராட்டங்களுக்குள்ளால் அண்ணாவியார் பூத்து பழகிறதுக்கும், உள்ளூர் கலைஞர்கள் பயிற்சிகளை வழங்குறதுக்குமான சூழலை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். மற்ற எந்த துறையிலையும், விவசாயத்திலிருந்து எந்த துறையிலையும் ஒரு விவசாயி தன்னுடைய அனுபவத்தை கற்றுத்தர்றதுக்கான ஒரு சூழல். அவர்கள் பாமரர்களாக பார்க்கப்படுகிறார்களே ஒழிய, அவர்கள் இன்னொரு முறைகளால் வல்லுநர்களாக பார்க்குற அந்த ஒரு அறிவுபூர்வமான பார்வை எங்கள்கிட்ட அளிக்கப்பட்டிருக்கு. அந்த பார்வையை கொடுக்குற ஒரு அடிப்படை கல்வியாக இந்த தளம் இருக்கிறதுன்றது மிக முக்கியம்.